இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களோடு இன்றும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 4வது வாரம் வெள்ளிக்கிழமையிலே தகுந்த மன தயாரிப்போடு இயேசுவினுடைய பிரிவினை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் சில நேரங்களில் தேவையற்ற பணிகளுக்கு அதிகமான நாட்களை செலவழித்து விடுகிறோம். எலி வேட்டைக்கு செல்லும் போது புலி வேட்டைக்கு போவதைப் போல உபகரணங்களை சுமந்து செல்கிறோம். கொசுக்களை அழிப்பதற்கு துப்பாக்கிகளை தூக்கி செல்கிறோம். எப்போது நாம் அற்ப விஷயங்களுக்காகவும் சொற்ப நிகழ்வுக்காகவும் அபரிவிதமான சக்தியை செலவழிக்கிறோமோ அப்போது நாம் நம்முடைய நேரத்தை மட்டுமல்ல, அடுத்தவருடைய ஆற்றலையும் வீணெடுத்து விடுகிறோம். பாதையில் எல்லாம் சரிவிடுத்து வைப்போம், ஆனால் பயணம் ரத்தாகும். விருந்தையெல்லாம் ஏற்பாடு செய்வோம், உறவினர்கள் வரமாட்டார்கள். அடுத்த முறை அவர்கள் வரும்போது அது குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து உணவை சூடாக்கியது போல சுவை இழந்துவிடும். நேரத்தை திட்டமிடுவது என்பது சரியான விகிதத்தில் நம்முடைய நேரத்தை பங்கிடுவது குறித்ததாகும். முக்கியமானவை எல்லாம் உடனடியாக செய்ய வேண்டியவனே அல்ல. இரகசியமானவை எல்லாம் சமீபத்தில் நிகழ்த்த வேண்டியனவும் அல்ல. உப்பு சப்பு பெறாத விஷயத்திற்கு ஒப்பனைகள் செய்தால் ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் இருந்தால் கூட நமக்கு போதாது. இந்த பின்னணியில் இன்று ஆண்டவர் இயேசு, நான் என் தந்தையின் இல்லத்திற்கு செல்கிறேன் என்று சொல்கின்ற வார்த்தை சீடர்களுடைய மனதிலே மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. இயேசுவினுடைய பிரிவை எவ்வாறு தங்களுடைய மன தயாரிப்போடு ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய பிரிவு சீடர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் தகுந்த மன தயாரிப்போடு இருக்கும் பொழுது இயேசுவின் பிரிவு என்பது நம்பிக்கை சார்ந்த செயல் வழியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் உடனிருப்பு அவரில் நம்பிக்கை கண்ட எல்லோரோடும் இருக்கும் என்பதன் வழியாக அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக நம்மை வழி நடத்துகின்றார். அதன் வழியாக இறைவனை நாம் அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தளராத மனதுடன் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க உறுதி கொள்வோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.